வரலாறு பொன்னிப்பாயும் சோழர் திருநாட்டில் பூங்காக்களில் தேன் பொழிந்திடும் தேன் வெள்ளமெனப் பெருகிமிடும் அத்தேன் வெள்ளம் பாய்ந்து ஓடுதலால் அள்ளலில் மள்ள ஏரோட்டுவர் ஏரோட்டதால் எழுந்த சேரு மணக்கும் பீடுமிக்க ஊர் நீடூர் அந்த நீடூரிலே வேளாண் குடியில் வந்த முனையாடுவார் நாயனார் வரலாறு. பெற்று அவர்தம் வளங்களை வாரி வந்து சிவனுக்கும் சிவனடியாருக்கும் தந்து தொண்டு புரிந்தார். போரிட்டு மாற்றார்களிடம் தோற்றவர்கள் நீ எனக்காக போரடித்து வெற்றி பெற்றால் நாம் உமக்காக வேண்டிய வளம் தருவோம் என கூறி வேண்டுபவர் அவர் நிலை அறிந்து கொண்ட பின் போரிவர் செய்து முனையாடுவார் எதிரியை முறியடித்து வெற்றி பெற்று தருவார். அதற்கு உரிய ஊதியமாக அவர்கள் தரும் பொன்னும் பொருளும் கொண்டு திரும்புவர் அவற்றை கொண்டு பால் தயிர் நெய் முதலியவற்றோடு நல்ல முது செய்து சிவனடியாருக்கு மகிழ்ந்து அமுதிடுவார் அத்துடன் சேர்த்து பொன் முதலியனவும் தருவார். போர் முனையிலே நிற்கும் எதிரியை போரிட்டு வெல்லும் இவரை அவர் செய்யும் தொழிற்பெயரை அடைவார் செய்த தொண்டிடை கண்டு மகிழ்கு மங்கு பங்கன் தம்முலகில் தங்கியிருக்கும் நிலை தந்தார் சுபம் சிவனடியார் சுரேஷ்குமார் திருப்பூரான்மீகம். பொன்னீடம் முடிவல்ல பின்னும் பருமானம் பெருமாறையிலும் அந்நிறியாரும் இருந்துறங்கட விரும்பியுள்ளிருப்பாரையும் முன்னையடைவார் செய்த தொண்டினை கண்டு மகிழ்ந்து மங்கை பங்கன் தம்முலகில் தங்கியிருக்கும் நிலை தந்தார் சுபம் சிவனடியார் சுரேஷ்குமார் திருப்பூரான்மீகம் சேருமணக்கும் பீட